வெளிநாட்டில் நிற்கிறவங்க தான் வாங்கி விட்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு முழு பெருமையை சொல்றாங்க. ஆனால் ஒரு உலகத்தில் இருந்து நம் வாழ்வில் என்றும் ஜெயமே போடுது பஞ்சம். எங்களை போல வருங்காதோட தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் போட வந்துருக்கோம். ஓ, காதோட தெரிஞ்சிங்கன்னா காதை அறுத்து கொண்டு விடுவாங்க. என்று ஐயா என்ன போய் இந்த நாட்டுகள இந்த கடம். அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தெரியும், அனுஷியா அக்கா அந்த வீட்டை தான் வந்து பூவில் லொக்கேஷன் இருக்கும். இந்த பேக் வந்து இந்த கேட்டுக்கு முன்னால் இருக்கிற பூன்னு சொன்னால் அனுஷியா அக்கா இந்த வீடு தான். அதாவது வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக இப்போ என்னன்னு சொல்கிறது, அனுஷியா அக்கா வந்து இப்போ வீடு வந்து வாடகைக்கு கேட்டு கொண்டு திரிஞ்சு ஐயோ என்னன்னு சொல்கிறேன், ஒரு நன்மையின் நடக்கப்பட்டால் அதை கூட ஓடி வருவேன் நான். அப்போ இடத்துல வந்து வீடு இல்லை, காணி தான் இருக்குது. நானும் வந்து ஒரு எங்கேயாச்சும் ஒரு காணியை குத்தகை எடுக்கலாமோன்னு ஓடி திரிஞ்சேன் நான். அப்போ ஓடி திரிஞ்சால் ஓடவுமே வந்து குத்தகைக்கும் காணியும் இல்லை, கடையும் இல்லை. ஏன்னா ரோட்டில் அந்த இடத்துக்கு இடமே உள்ள இடமும் திடீர்னு தெரிஞ்சினாங்க. என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு கராச்சி போட்டு மோடி சைக்கிள் எல்லாம் செய்ய வேணுமென்றது இந்த பழைய கொள்கையை வந்து விடையில எப்போ பார்த்தாலும் சைக்கிள்ல தான் தெரிய வேணும்னு சொல்லி முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் அதை குழம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க, அது உங்களுக்கு அதை பெரிய சப்போர்ட் அமையும்னு சொல்லிக்கொண்டு, அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து நான் பார்த்தேன்னா காணி ரோட்டோடு தான் இருக்கு. அதாச்சும் வந்து என்னன்னு சொல்றது, பக்கத்துல சொல்லவே கூடாது, சொன்ன பக்கண்டு போயிடுவாங்க, போட்டியாக நிற்கிறாங்க ஒரு சிலர் வாங்கணும் அப்படி இப்படின்னு. ரோட்டோட காணின்றதே இல்லை. மனுஷர்கள் குட்டிகளை போடலாம், காணி குட்டி போடாது. என்ன கண்டிப்பா ஏன்னு சொன்னால் இனப்பெருக்கம் வந்து கூடிக்கொண்டே போக அதாவது வந்து என்னன்னு சொல்றது, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்ன சொல்றது, உண்மையிலே எல்லாமே வந்து இப்ப கேட்டா கோடி ஒரு பரப்பு கோடி எல்லாமே வரும் காணி வரும் 10 இருக்கிற எல்லாத்தையும் திருத்தி கோடின்றாங்க. உன்றை வீடு நான் வித்து தரேன், அவசரப்படாது ஆசைப்படாது. அதுக்கு சின்ன வேலை உண்டாக்கா அதை முடிஞ்சு வைப்போம். அப்போ நான் வந்து எல்லா இடமுமே வந்து கேட்டு தெரிஞ்சது சம்பவம் வந்து இதுதான். உண்மையிலே வந்து கேட்டால் வெளிநாட்டில் நிற்கிறவங்க தான் வாங்கி விட்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு முழு பெருமையை சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட கதைக்கிறவங்க ஒரு சில கேட்டால் ஐயோ தம்பி எங்க நாங்கள் அப்படி ஒரு காணி இல்லை அப்படி ஒரு காணி இல்லைன்றதை வந்து கவலைப்படுதல். ஆனால் நான் கேட்குற இடத்துல எல்லாமே வந்து கேட்டால் ஐயோ அது வெளிநாட்டில் அதுகள் கொடுக்காதவர்கள், ஐயோ அதுகள் அந்த நாட்டில் நிற்கிறது கொடுக்காது. இப்படித்தான் உண்மையிலேயே வந்து நான் காணிக்கு குத்தகை எடுக்க போனாலுமே வந்து சொல்கிற வசனமே ஃபுல்லாகவே வந்து இதாக தான் கிடக்குது. அதாவது வந்து டவுன் ரோட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குலேருந்து பார்த்தாலே அந்த காணி அது அவையில் ஆஸ்திரேலியாவில், இவையிலோ டென்மார்க்கில், அங்கே ஜெர்மனியில் என்று அப்படி பல நாடுகளை வந்து சொல்லிக்கணும். அதுகளுக்கு என்ன வாங்கி விட்டுட்டு போயிட்டு வருது, ஐயோ வாங்கினாலும் தம்பி இப்போ கொடுக்கணும் கோடிக்கணக்கெலாம் சொல்லுங்கள் ரெண்டு சொல்லி கோடிக்கணக்கு எவ்வளோங்க. அன்றைக்கு வந்து கிராம கூட்டுக்கிட்ட ஒரு காணி ஒன்று எழுதி போட்டிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கிடந்த எனக்கு என்ன வரையே தெரியல. இப்போ 1.5 கோடியாம் ஒரு கதை. நான் அதை கேட்டோடனே தலையை சுற்றி போட்டு எனக்கு அந்த 1.5 கோடி ஒன்று. இப்போ அப்படியே வேணும்னா கோடி என்னங்க இப்போ தான் சொல்கிறது. இந்த கோடிக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அன்றைக்கு ஒரு ஐயா சொன்னார், முந்தி கோடின்னா அந்த சும்மா வீட்டு பின்னால் இருக்க கோடி தானே ஜனம் சொல்றேன், இப்போ கோடி என்ன காசு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலேயே வந்து 1 கோடி காசுன்றது வந்து சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருக்கிறவன்கிட்ட வந்து காசு இருக்கிறவடியால எல்லாத்தையுமே வந்து மேலதிகமாக இப்போ என்னன்னு சொல்றது இருக்கு. காசு இருக்கிறவன் வந்து வசதியாக போய் கொண்டு இருக்கிறான். அதாச்சும் ஒரு காணியை ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி விட்ட காணி இப்போ 4 வருஷத்தால் இவ்வளோ சொல்கிறாங்க, 60 லட்சம் சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறவன்ட்டு தான் அது எல்லாமே வந்து போய்கொண்டிருக்கு. ஒரு கோடின்றது வந்து வெளியிலேருந்து வாங்க அது உண்மையிலேயே பெருசாக தெரியும். ஒரு பொருளை வாங்கும்பொழுது 1 கோடி என்ன இல்லாதவன்ட்டு அது உண்மை தான். அது கஷ்டப்பட்டு அதை சேர்க்கணும்னு கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நானும் வந்து குத்தகைக்காக வாங்கணும், ஏன்னா சொந்தமாக இருந்தாலும் ஒரு காணியை ஒன்று எங்கேயாச்சும் கிடைக்குமா, ஒரு பரப்பு இப்படி 3/4 பரப்பு அது கிடைக்குமா, அது குறைஞ்ச விலையில் கூடி நான் தேடி திரிஞ்சு பார்த்துறேன். காரணம் என்ன சொன்னால் அந்த வாகனம் கொடுத்து காணி வாங்கணுமென்றது மாதிரி. ஆனால் ஒரு இடமே வந்து சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. அப்போ ஒரு இதுவுமே வந்து கிடைக்கதும் இல்லை. இப்போ என்ன சொன்னால் இப்போ நாட்டில் வந்து இப்போ இன்றைக்கு வந்து பாருங்க, இப்போது பெட்ரோலை வந்து 400 ரூபா ஆக்கிட்டாங்க. அதாவது வந்து 600 ரூபா வரைக்கும் போகுமென்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி
மண்ணெண்ணெய் வந்து நாளாந்த மண்ணெண்ணெய் டீசல் இது எல்லாமே நாளுக்கு நாள் வந்து விலையேறி கொண்டு இருக்கிறது. ஒரு கிலோ அரிசி 400 ரூபா. ஐயோ அப்ப உண்மையிலே ஒரு கிலோ அரிசி 400 ரூபா. எங்க அதாவது எங்க போப்பு கண்டு யோசிச்சு பாருங்க. இப்ப சாதாரணமா ஒரு மேசன் வேலையை அதுக்காகத்தான் நான் வந்து இந்த தொழில் ரீதியை வந்து பெருப்பிக்க செய்ய வேணும். அதாவது வந்து என்னால் முயன்ற அளவு இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் எடுக்கிறனாலும் வேலையில கொடுக்க வேணும். நல்ல ஒரு பெரிய இடமா எந்த எய்ம் ஃபுல்லாகவே தொழில் ரீதி தான், தொழிலை செய்யணும். நாட்டில் வந்து எவ்வளோ உண்மையிலேயே வந்து உலக போறன்றது வந்து இதுதான். பஞ்சம் வந்து நிறைய ஏற்பட போகுது. அதாவது வந்து ஃபோனில் வந்து பார்த்தால் ஃபோனில் நிறைய இடங்கள்ல மட்டும் இல்லை, நிறைய விதமான சம்பவங்கள் நடந்துருக்கு. அதுதான் இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இப்படி ஒன்று நாங்கள் ரோட்ல கண்டுட்டோம்னு சொன்னால் அது காண்றவங்க ஏம் வச்சுட்டாங்க. என்னண்டு இந்த பிள்ளை வந்து ஒரு சங்கிலியோட திரியுது. இந்த பிள்ளைய வந்து பெற்று வளர்த்து ஆளாக்குறதுக்கு தாய் தப்புன்னு எவ்வளவோ பாடுபடுறாங்கன்றது தெரியா. ஆனால் சாதாரணமாக இந்த என்னன்னு சொல்றது, இந்த ஒரு சங்கிலி ஒன்றுக்கு மட்டும் அவங்களோட கைக்கு கிடைச்சா காண வாரத்தை போட்டு புள்ளைய தூக்கி உயிரே பார்க்காம கொண்டு வராங்க, எரிஞ்சு போட்டு போறன்றது மாதிரி. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கடைசி காலம். இது வந்து எல்லாமே நடக்கும்னு சொல்லி வந்து பைபிள் எழுதி இருக்குது. அதை நீங்க வந்து படிச்சா பார்த்தா தெரியும். இப்படி எல்லாமே நடக்கும் சொன்னால் கடைசி காலத்துல வந்து மனுஷன் சாப்பிடுவான்ன்றதெல்லாம் இருக்குன்னு பல விஷயங்களை வந்து நாங்களும் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி காணக்கூடிய மாதிரியே இருக்குது. ஒவ்வொன்றையுமே வந்து பார்க்க இந்த வருஷம் மனிதமே இல்லாத வடிக்கு நடந்து கொள்றாங்க. அதனடியால் நாங்களும் இந்த காலத்தில் திரிகிறதே மிகப்பெரிய கவனமாக தெரிஞ்சு கொள்ள வேணும். என்ன சொல்றது, வாழ்க்கையில சின்ன பிள்ளைகளை கொண்டு போறதுன்னு அந்த காலம் வந்து நல்லா மாறி போட்டுது. பஞ்சம் எங்களை போல வருங்காதோட தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க போடுவோம். காதோட தெரிஞ்சுக்கிட்டா காதை அறுத்து கொண்டு போடுவாங்க. உண்மையிலேயே வந்து அப்படித்தான். ஆனா அரசாங்கம் வந்து சரியா கஷ்டப்படுது. அதாவது வந்து போதை பொருள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து குறைச்சு கொள்ள வேணும்னு சொல்லி செய்யறவங்களும் வந்து அட்டூழியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே அதை நினைச்சும் பெரிய கவலைன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போயிட்டு பலியாக்கும் வீட்டுக்குள்ள சண்டை வந்த உடனேயுமே வீட்டுக்குள்ளே அடிபடுது. எனக்கு தெரிஞ்சது மாதிரி இப்போ ஒரு கிட்டடியில பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. அது வெளியில வந்தது இல்லை, உனக்கு தெரியாது. நான் கதைக்காம இல்லையா எனக்கு நிறைய பிரச்சனை. ஏன்டா சகோதரத்துக்குள்ள சகோதரமே வந்து ஒரு தொழில் போட்டிக்குள்ளே வந்து நீ பெரிய ஆளும் நான் பெரிய ஆளும்னு சொல்லி ஒன்று அடிச்சு எல்லாம் இதண்டி காயப்பட்டு பாட்டில் எல்லாம் போயிருந்தாங்க. இப்போ கிட்டடியில் நடந்த சம்பவம் அது மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப சகோதரத்துக்கு சகோதரங்களை வந்து வாலிபர்கள் எல்லாம் போதை வஸ்துக்கு அடிமையாகி இளம் பிள்ளைகளை கொண்டு போகாமல் என்ன சொல்றது, கல்யாணம் கட்டினாக்கள பிள்ளைக்காரர் எல்லாம் நிறைய வாலிபர்கள் வாழ்க்கையை அநியாயமாக்குதுல, என்ன அப்படி நிறைய கொடுமை நடக்கும். அப்படி வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே போய்கொண்டே இருக்குது. கேட்டால் ஒவ்வொரு விஷயங்களை எங்க பார்த்தாலும் இது இங்கே இல்லை, அதாச்சும் வந்து கருத்துத்துறையில இல்லை, யாழ்ப்பாணத்துல பார்த்தா ஒவ்வொரு மூலையில திருவோணமலை மட்டக்களப்பு சொல்ல போனா நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் தேசத்துல ஒவ்வொன்றும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப நாங்க வந்து மிகப்பெரிய கவனமாக இருக்க வேணும். பிள்ளைகளை வளர்க்குறதுன்னு சரியாக வளர்க்கணும். இந்த காலத்தில் இனி வீட்டுக்குள்ளே தனிமையாலே நாங்கள் வந்து படுத்து இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. எது கிடைச்சாலும் எடுத்து கொண்டு போகிறதுக்காகவும் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் நாட்டில் வந்து பல விதமான பஞ்சம். சாதாரணமாகவே ஒழுங்காக வேலை செஞ்சு போய் கொண்டிருக்க களவுகள், ஆடு பிடிக்கிறது, மாட்டை பிடிக்கிறது, கோழியை பிடிக்கிறோன்னு இருந்தவங்க இப்போ வந்து பொருளாதாரத்தால் நல்லா கூடிக்கொண்டிருக்க பிளான் வந்து வேற மாதிரி போகும். பிளான் சொன்னால் உண்மை என்ன சொல்றது, சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு களவைத்தான் செய்ய வேணுமன்றது மாதிரி இருக்கும். களவு எடுக்கணுன்னு அவங்க வந்து களவெடுக்க வரவங்களும் வந்து தங்களை அறியாத போதைகளாக இறங்கி அதுக்கு உள்ளதான் வந்து என்ன சொன்னால் இப்போ நான் இருக்கிற ஏரியாக்களே கிட்டடியிலாம் வந்து பல விஷயங்கள் நடந்தது. என்னென்று எல்லால குத்தி அதாச்சும் ஒரு பொம்பளையும் எல்லால குத்தி அதை வந்து அப்படியே முடிச்சு போட்டு போனவங்க அந்த பிள்ளை இருந்திருந்தா அந்த இடத்துல அதுவும் இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் கதைக்க முடியாது. கதைச்சா எங்களுக்கு நாளைக்கு நித்திர வராது. கவனமா இருக்க வேண்டிய உலகமாக சில விஷயங்களை கதைச்சா எங்களுக்கு நித்திர வராது. எங்களுக்கு நித்திர அப்புறம் எங்களுக்கும் வந்து குத்து விழுந்துரும். அதுதான் அப்ப நான் வந்தது வந்து இப்ப இதுக்காகத்தான். உன்னோட வீட்டை விற்கிறேன்டா வித்துட்டு ரோட்டோட காணி இருக்குது, அந்த காணி ஒன்று வாங்குறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று பேரண்டதுக்கு தான் வந்தேன். நான் சொல்ல வரேன், இப்ப வாடகைக்கு வீடு உனக்கு இப்ப எனக்கு அது செட் ஆகலேன்னு நீ வந்து இருக்கிறாரா நீங்க வந்திருக்கேன். உங்க வீட்டை விக்கேலு மண்டாபி இல்லை. அப்ப நான் எப்படியாச்சும் சொன்னேன் அந்த வீடு யாரும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், நான் ட்ரை பண்றேன்னு கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஏன்னு சொல்றேன்னு நினைச்சியா ரோட்டோட ஒரு காணியை வாங்கிட்டோம்னு சொன்னால் இப்ப அது வந்து வாழ பிள்ளை
அதே மாதிரி ஜீவா வளர்ந்து வரக்குள்ள படிப்புல கட்டிக்காரனா இல்லாட்டிலும் ஒரு கராச்சியோ இல்லைன்னா ஒரு கடையோ ஒரு பலசர கடை என்றாலும் போட்டு கொடுத்தால் அதுவள் இந்த காலத்துல வந்து கடையோட முதல்ல எங்களுக்கு இருக்கிற குழந்தை வீடுல நீ பலசர கடை தொழில் செஞ்சுதான் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். அதாவது இடவல் வீட்டுல இருந்து கொண்டாலும் எங்க சொந்தமா ஒரு வாங்குற காணிக்கல ஒரு கடையை போட்டு கொடுத்தாலும் அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்கல்ல. அப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் முன்னிட முதலாவதா வந்தேன் நான். ரெண்டாவது சரியோ இப்ப ரெண்டாவதா போற ஆள் வந்து அனுட்ட இல்ல. அதாவது வந்து என்னன்னு சொல்றது அனுட்ட போயில இப்படித்தானே வேற ஒரு யாரையும் கேட்டு பார்ப்போம் சொன்னால் நாளைக்கு இப்படி ஒன்றை வாங்கி விடுவோம். என்ன முயற்சின்னு சொன்னாலும் உண்மையிலே காணி வாங்க எங்களுக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் அந்த வீட்டை வித்தா தான் எதெண்டாலும் செய்யலாம், இல்லைன்னா ஒன்றுமே செய்யலாம். உண்மையிலேயே நான் நினைச்சுதான் ரோட்டோட தான் காணி இருக்குது. ரோட்டோட தான் காணி இருக்குது. எங்கட வீட்டை இல்லாட்டி வித்து போட்டு வெறும் காணியை வாங்கிட்டு என்ன செய்யறேன்றது மாதிரி நாளைக்கு வாடகை குடி வீடு எடுக்கலாம். இந்த தொழிலுக்காக நான் அப்படின்னு கேட்டு நான் அவரும் கேட்க அவரும் அப்படித்தான் சொல்றேன் கோகோ. அப்ப அதுக்குதான் நான் பார்த்தேன் 2 பேர் சேமா வாங்கினீங்கன்னு சொன்னாலும் இந்த காணிக்கை தந்தா நான் ஒரு இடத்த ராஜ்ய போட்டு கொண்டிருக்கலாம் என்றோம். நீங்க வீடு கட்டுறேன்னு நான் விடுவேன். யோசிச்சுட்டு தானே நான் வந்தேன். இப்படி பல விஷயமா யோசிச்சுட்டு இல்ல உண்மையிலேயே வந்து இப்ப நீங்க வந்து இங்க ரோட்டோட காணி வாங்கணும்னு சொன்னா வாங்கி விட வேணும்னு சொன்னாலும் என்னோட தொடர்பு கொள்ளுங்க காணிகள் வந்து இருக்குது. அது வந்து இப்படிதான் விசாரிச்சு கொண்டு போய்க்க ஒரு சில காணி இருக்குது. சில பேர் வந்து காணி சில பேருக்கு வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில காணி ஆசை கூடன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஆளுமுறை இருக்கார். ஒரு ஏரியாவே வாங்கி வச்சிருக்கிற மாதிரி உண்மையிலேயே வந்து அதே மாதிரி இல்லாதவர்களுக்கும் ஒரு வரப்போ 2 வரப்ப ஒரு அநியாயமான விலைக்கு இல்லாட்டியும் ஒரு நியாயமான விலைக்கு கொடுக்க வேணும். அதைத்தான் நான் சொல்ல வர்றது. அப்ப இவங்க வந்து இப்படித்தானே தேடி திரியிறாள். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல இந்த வீட்டை வித்துட்டு தான் நான் சொல்ல வந்தேன். உன்னோட பின்னு வாங்குறேன். இப்ப உங்க வீட்டை வித்து போட்டு அதாச்சும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ண. அப்ப அவர் சொன்னார் நீ தெரிஞ்சபடியும் தான் தம்பி நான் விலை குறைக்கவும் மாட்டேன் கூட்டவும் மாட்டேன். உன்னால முடிஞ்சா செய்யண்டு வேற யாருக்கு மட்டும் கூட்டித்தான் செய்வேன். அப்ப நான் பார்த்தேன் என்னன்னு சொல்றது மொட்டா கூட எடுக்கிறோம் இழுத்து போறா ஒண்ணுமே செய்யலாம். உங்க யார்கிட்ட இருந்தா வர முடியும். அதாவது வர முடியும்னா கைக்கு வீடு வச்சுக்கிறீங்க அந்த வீட்டையே இல்லாம இருக்கிறீங்களா அதை வித்து போட்டு இதை வாங்கணும். வருங்காணி வாங்கிட்டு கடையொண்ட போட்டு எனக்கு தாங்கணும். அதுக்கு தான் இல்ல அது உண்மையிலே வந்து இதுதான் இந்தியா வசனம் மனசுல ஓடினது இதுதான். அதனுடைய என் கேட்டு சவரமண்டு ஓடி நான் கொஞ்ச நாளா வேற இல்லை. ஏன் காரணம் சொன்னால் அப்படி இப்படி வீட்டுல இருந்துட்டேன். மருத்துவம் கத்தி காய்ச்சா கணிதம் கலைக்கும் சரி மக்களே. அப்ப இப்படித்தான் இதுக்காக தான் இந்த ஓடி வந்தது காரணம். அதாவது வந்து சாந்தினி கேட்டான் சாந்தினி மட்டும் போயிட்டோம். அதை குறிச்சு கதை இல்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அறிஞ்சிட்டே வந்து எங்களோட சௌரங்கள்ட்ட சொல்றது சில விஷயங்கள் செய்யலாமலும் இருக்கிறது அவங்களாலையும் மறுபடியும் இது விலை கூடிடும். அதுக்கு இல்லை இன்றைக்கு நாளைக்கு விட்டா டக்குன்னு வருஷம் போயிடும். பார்ப்போம் ரோட்டால கூட்டி கொண்டு திடீர்னு கவனமா அதுதான் அப்பா இடியப்பம் வைக்கிறார் ஆடி நாளை பள்ளிக்கூடம் பிள்ளைக்கு கொஞ்சம் இந்த புள்ளா வீட்டுக்கலாம். அப்போ 2 நிமிஷம் படி விட அங்கே ஆடிட்டு கொஞ்சம் சரி சரியா போமா மாலை ஆயிட்டுது. சரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிற்கிறேன்டா இன்றைக்கு வந்து வேனு விட்டு நிற்கிறேன். அதாவது வந்து உண்மைக்குமே சொல்ல போனால் கனகாலமாக ஆயிட்டது. நான் இங்கே விட வரையில சரி இந்த உனக்கு என்னென்ன வரையில என்ன வீட்டையோடய நின்று கொண்டது இப்படி ஒரு அலுவலகம் வந்து சொல்லி கொண்டிருக்க வேறு வழியில் வந்து ஒரு காய்ச்சி கொண்டிருக்க நான் அவங்களுக்கு வந்து இப்படி இப்படி நான் சொன்ன விஷயத்த வந்து சொன்னேன் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் அதாவது வந்து அணுகுட்டு பக்கத்தில் ஒரு காணி ஒன்று இருக்குது. அப்போ அந்த காணியை வந்து விற்க புரியணும்னு சொல்லி சும்மா கேட்டேன். அதை வந்து கேட்க அதுவும் என்ன சொன்னி அதெல்லாம் விற்க மாட்டேன் நம்படி வாங்கி வெளிநாடு போட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே விட்டுட்டு வெளிநாட்டு போயிட்டேன். சும்மா தான் கேட்டேன் நான். நீங்கள் என்ன ஃபீல் நான் காணிக்கணும்டா இப்படித்தானே நகையை விட காணி விலையா இருக்கு. நகைக்குத்தான் வந்து 3 லட்சம் 4 லட்சம் போகுதுன்னு பார்த்தா
நகை அதை காணி அதை விட கூட போய் கொண்டு அப்போ அதுதான் அதே மாதிரி மெயின் ரோட்டோட இருக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படக்கூடாது. ஆக மெயின் ரோட்டோட இருக்கிறதுக்கு நாங்கள் மெயின் ரோட்டோட இருக்கிறதுக்கு வந்து இந்த அதாவது வந்து ரோட் போடுறவங்களோட இது நாடிட்டு கேட்டால் அதுலேருந்து காணிக்கு வந்து சரியாக 50 அடி விடணுமா. 50 அடி விடணும்னா ஒரு மெயின் ரோட்டோட காணி இருக்காண்டு ஆனால் ஒரு காணி இல்லாமல் போயிடும். காணிகள் வந்து வாங்குற நீங்களும் சரியான முறையில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த காணியை பெட்டியை காய்ச்சி கொண்டு தீர நினைப்பீங்க. ஒரு சில விஷயங்களை வந்து கடையடியில் வந்து கதைச்சவடியால் நான் வந்து சொன்னேன். இனி வருங்காலத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது அப்படின்ட்டு இனி காணிகள் வந்து உடம்பே வாங்கிடலாம். அதாவது வந்து வெளிநாட்டு பிளான் கொழும்புல இருக்கிற மாதிரி வீட்டுக்கு மேலே வீடு அடக்கி கொண்டே போக வேண்டியதான். அப்படித்தான் வந்து போகுது. அதுக்கிடையில் எல்லாரும் உயிரோடு இருந்தா சரி. உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னா ஸ்ரீலங்கால பஞ்சம் ஏற்பட்டு என்ன சாப்பிட முடியும் சாப்பாட்டாங்க. நேற்றும் நான் வந்து ஏஞ்சமாக்கு முடிவெட்டா கொட்டி கொண்டு போனா அப்போ அவர் சொன்னா நீங்கள் என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஏன்னு கொண்டு என்ன இப்படி கேட்குறீங்களா பொன்னிச்சம்பாவை பொன்னி அரிசி இல்லையா மற்ற ஒரு சில பொருட்கள் எல்லாம் இங்கே இல்லையா அப்போ நீங்கள் வந்து வாங்கி வளைப்போங்க கேஸ் எல்லாம் பெரிய பிரச்சனைக்குள்ள கேஸ் இனி வராதுன்றது மாதிரி தான் இப்போதைக்கு கேஸ்ன்றது கொஞ்சம் சிக்கலாகும்ன்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போத்தைய பொம்பளைகளுக்கும் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது வெயில் வெக்கையிலாங்க. இப்போ அடுப்படியில இருந்து உப்பு ஊதே இல்லாது யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படித்தானே சமைய கொடி போய் சொன்னா சமைக்கணும்டா ஐயோ கடையில வாங்க வேண்டி கொண்டு இன்னைக்கு வேணும் இந்த வீட்டுல இருந்து இருக்கலாம். வெயில் அபூரம் அவ்வளவு ஒரு அபூரமா இருக்கு அவ்வளவு வெக்க. மற்றது வந்து பார்த்தா இப்போ கேஸ் சிலிண்டர் இல்லைன்னொன்னே கடை சாப்பாடு எவ்வளோ வாங்கி நாங்கள் சாப்பிடல. கடை சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கு மேலான வருத்தம் மக்களுக்கு. அப்போ அதோட எல்லாத்தையும் நினைச்சாலே பயம் மேடம். கடை சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோம்னு சொன்னால் அதை வாங்கி கொண்டு நைட்டு தான் வைக்கலாம். அதை கொடுத்து ஒரு நாள் காசு வந்து சரியான விலை தானே எல்லாமே வந்து விலையாயிருக்கு. யாருக்கு தெரியும் வாங்கி புதுசாக திறந்த கடையிலே 900 பழைய கடையில் எவ்வளோ கொண்டு வச்சு பாருங்க. அப்போ அப்படித்தான் வந்து காலம் போய்கொண்டிருக்குது. அப்போ இனி காலத்தில் வந்து என்ன மாதிரி மாறப்போகுதுன்றது எல்லாமே வந்து இந்த சண்டைன்ற இது முடிவு வந்தால் தான் இனி வந்து வாழ்க்கையில் என்னென்ன மாதிரின்ற ஒரு இது வந்து தெரிய வருமே நான். இப்போ ஆனால் அதோட மாதிரி தான் வெயில் வைக்க அதை இப்போ எனக்கு வெயில் வைக்க சரியான போகிறோம். சின்ன பிள்ளைகள் இப்போ குழந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து பாவம். உண்மையிலேயே வந்து இப்போ குழந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து பாவம். அதான் தனிமையும் வந்து சொன்னபடி நான் ஏற்கனவே ஏதாச்சும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான் வீடு வாங்கின காலத்தில் அந்த வீடு வாங்கின காலத்துல இருந்து ஒரு அதுக்கு பிறகு அந்த முன்னுக்கு பெரிய ஹானியாக இருக்கிறோடைய சருமி சொன்னது அந்த 2 முன்னுக்கு ஒரு ஓலை குடிசை மாதிரி போடணும் அதுக்குரிய வசதிகள் வராதபடியால நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோம். இப்போ கூடிய சீக்கிரம் அதே ஒன்று என்ன இந்த வெக்க காலத்தில் அதை செய்ய வேணும். அங்கே நாங்கள் எங்களோட கேட் பக்கம் தான் தென்னியல் மரங்கள் எல்லாம் நிற்கிது. அவ்வளத்துல இல்லை வீடு இருக்கிற இடத்துல இல்லை. அப்போ அதனடியால் அதில் வந்து ஓலை பொடிசை ஒன்று போட்டு அதுக்குள்ள வந்து இருந்தால் ஓரளவுக்கு தாக்கி பிடிக்கும். அது வந்து பெரிய பிளான் இருக்குது. அந்த பிளான் வந்து செய்ய வேணும்னா அது கொஞ்சம் அதுக்கு நான் காதும் பார்ப்போம் அதையும் சாப்பிட்டு கொண்டான். ஓகே மெயினாக வந்து நான் வந்து தொழிலுக்கு தான் இப்போ திடீர்னு அந்த எங்கே குத்தையை கெடுத்து செய்யலாமே எண்டி கொண்டான். அவருடைய கேட்டால் தான் ஏதாச்சும் ஒரு பதில் வேறுமே இல்லை தம்பி என்றது மாதிரி. சில பேர் வந்து குத்தையை கிடக்குறாலும் பாடம் பத்தியாக கிடக்கிறத அண்டைய கேட்டு நோடத்துல ஒரு 14 அடி அகலந்தான் பெரும் காணி. அப்போ அதுக்கு 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் 15 வாடகை இருந்தாங்க அம்மாவும் வெறும் காணிக்கு 10 அடி. அப்போ நான் எடுக்க மாட்டேன். அது உங்களோட வேலைக்கு வந்து அங்க தூரம் போயிடாது. அதுதான் பிரச்சனை. இப்ப வேற இடத்துல எல்லாம் எடுக்கலாம். ஒரு வேலைக்கு அங்கால் கொஞ்சம் உண்மையான விஷயம் என்னன்னு சொல்றது வந்து கேட்கலாது. உங்களோட வேலைக்கு வந்து குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் வந்து இடம் வேணும். அவ்வளவு தூரத்துக்கு நெல்லியடி பக்கம் எல்லாம் போனா கஷ்டம். கொண்டு மெக்கானிக்கு இதுக்கு மோட்டர் சைக்கிள் மெக்கானிக் இல்லையே அன்றைக்கு என்று சொல்லலாது. இப்போ ஒரு நான் கடையில் அடிக்கிற ஒரு ஐயா வந்தார் இந்த கடையில. அப்படித்தான் இந்த வேலையிலையும் பார்த்துட்டா சொன்னா நீ இருக்கிற வீட்டை வித்து போட்டு இங்க நண்பரும் காணிஇருந்தாலும் ரோட்டோட வாங்க வேலையை செய்யுது. செய்யலாது அவ்வளவு தூரத்துக்கு போவோம் காசு இருக்கிற வீட்டை வித்துட்டு நாங்க
வெளியில ஒரு காணி வாங்குறோம்னா இவ்வளவு கோடிக்கணக்கு போக முடியுது. உங்களோட வீடு வந்து அவ்வளவு தூரத்துக்கு இது இல்லை. அப்படி நான் குத்தகை கெடுக்கிறது தான் மெயினாக வந்து திரிகிறேன். ஆயிரம் இருந்தா சொல்லுங்க மறக்காம குத்தகைக்கு இருந்தா கூடிய வாடகை குத்தகை கடை கூடிய வாடகை இருந்த வருங்காணியா இருக்கிற நீங்கள் ஓகே மனச்சாட்சியான இதை சொன்னீங்கன்னா ஓகே மனச்சாட்சி எல்லாம் மாடுதுன்ற மாதிரி தான் நான் கேட்டாங்க எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. வெறும் 10 ஏக்கடா இருக்கிறத கேட்டால் ஒரு மனுஷனோட தொழிலை செய்யணும்னு சொல்லி கேட்டால் அதுக்கு 3-4 லட்சம் அட்வான்ஸு 15 லட்சம் ரூபா வெறும் 10க்கு வந்து வாடகைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வாங்கி பிறகு ஃபுல்லாக செலவழிக்க வேணும். அதுக்கு செலவழித்து கிணறு நான் வந்து போன என்ற முதல் கட்கொலை அந்த வீட்டில் இருந்தவொடனே அந்த கிணறு அடித்தேன். நான் வயரிங் வேலை செஞ்சேன். நான் ஒலிம்பிக் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன். நான் 5 எபிசோடுமே இல்லாமல் போனது எல்லாமே ஒரு காணிக்கை வாங்கி உண்மையிலே ஒவ்வொரு மோடிஜைக்கு வேலை செய்யற கண்டது மெயினா பார்த்தோம். ஓகே அப்ப என்ன சொல்றது உண்மையிலேயே வந்து நல்லா சின்ன வயசுல இருந்து நல்லா அப்படி எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் 2 வரைக்கும் என்ன சொல்றது நெஞ்சு நோ வந்து தாங்க முடியாம இருக்குது. அப்ப நான் அவங்க பெருசா போட்டா தான் ஒரு பெருசா கராஜம் செய்யறத 2 வேலைக்கு வச்சு செய்யலாம். என்னால வந்து உண்மையிலேயே வந்து சொல்லிக் கொண்டான் எதையும் செய்யக்கூடிய டேலண்ட் இருக்குது செய்வேன். ஆனா இப்ப எனக்கு நெஞ்சு நோய் ஒரு வந்தபடியால் என்ன செய்ய முடியாம இருக்குது. அப்ப அதனால கராச்சி பெருசாக்கி 2 வேலைக்கு ஏன்னா நான் தனியத்தான் இவ்வளவு காலமே வேலை செஞ்சேன். எல்லா விஷயத்தையும் தூக்கி பறிச்சு எல்லாத்தையும் சரியா செஞ்சு கொண்டிருந்தேன். எனக்கு இப்ப திடீரென வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல நெஞ்சு ஒரு இன்ஜின் கைத்தை பிடிச்சி இழுக்கலாம் அப்படி நெஞ்சு அவ்வளவு நோய் வருது. நோவாயிருக்கேன் டாக்டரே சொன்னதே மாதிரி நடந்து கொள்ளலாது. இப்போ நானும் உழைக்கணும் என்னோட சேர்ந்து 2 பேரும் உழைக்கணும்னா அதுக்குரிய ஆயத்தத்தை நான் படுத்த வேணும். இந்த ஆயத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது காணி கிடந்தா அந்த காணியை வாங்கியெல்லாம் அரிசி ஆக்கட்டக்கூடியன்னு சொன்னாங்க. ஒரு காணி வந்து விற்க கிடக்கு அந்த வீட்டை வாங்கி விற்று போட்டு நீங்கள் வாடகை பாப்பா நான் உங்களுக்கு அந்த வீடு என்னுடைய வீடியோவில் நான் காட்டுறேன் பாப்பேன். என்ன அது உண்மையிலே புது வீடு. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு அதான் சொல்கிறோம் ஒரு சிலருக்கு ஒரு மனையில் அமைய வேணும்ன்றது மாதிரி கட்டின அப்புறம் அவைகளுக்கு அதை செட் ஆகலைன்ற மாதிரி அவைய தெரியணும். இருந்தாலும் வீடு நல்ல வீடு உண்மையிலே நல்ல வீடு நல்ல வீடு. நான் மனச்சாட்சியும் சொல்ல நாங்க ஒரு பிரச்சனைக்குரிய வீடே இல்லை. அம்மைக்குமே நல்ல விடவா வந்து ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் நாங்கள் பிரச்சனைப்படாம விட்டா சரி வீட்டோட இதுதான் பிரச்சனை. மற்றபடி ஒரு இதுவுமே இல்லை. எங்களோட டைம் வந்து இப்படிதான் சொன்னேன். உங்களோட அதுக்கு காட்டு கிடக்கு சரி மனம் கொண்டதுதான் மாளிகை. நாங்கள் வந்து மனசோட இருப்பமா இருந்தால் அப்படி தனேண்டா முதல் கூடி நான் அந்த வீடு வாங்க போய்க்கேன் சாமி சொன்னேன் தூக்கு பிடிச்ச நான் தனியா போய் படுக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு அப்படி இருந்து இப்ப மான்மாவளுக்கிட்டாலும் அவளுக்கிட்ட நேசிப்பு தூக்கு போட்டிருந்தாலும் ஜெபத்தால எல்லாத்தையும் கிடைக்கும். ஆண்டிய கால் மான்மா கடைசியா இப்ப சேர்த்து போனீங்க ஐயா என்ன போய் இந்த கடவுளே ஆத்து இப்படி ஒரு மொக்க இந்த கடவுளே ஆத்து போதனம் செய்யறது வந்து போதகராக இருந்தா அதாவது வந்து கிறிஸ்துவன்னு சொன்னால் அந்த போதகர்ல வந்து இயேசுடைய அன்பு இருக்க வேணும். ஒரு அன்பு வெளிப்படுத்த வேணும். அது இயேசுவை நான் காண்ற மாதிரி இருக்க வேணும். இது மனுஷனுடைய ஒரு உண்மைத்துவம். ஆனா இந்த காலத்துல போதகர் சில இடங்கள்ல நான் குறையா சொல்லல இது வந்து சில இடங்கள்ல சில வயசு பிரச்சனைகளை தான் போதனை வசதி கண்டிப்பா. அதால வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளவு கூட நான் கூடிய ஒரு சில இதுல போயிருக்கிறேன் பிடிக்கலன்னு கடைசி அந்த இதால வந்து நின்று இருக்கிறோம். ஏன்னு சொல்லுங்க அவங்க வந்து நாங்க என்னத்துக்கு போறோம் அப்ப இவ்வளவு இருக்க வார்த்தையை வந்து அவங்க வந்து தேவையில்லாம அவங்க அப்படி ஊர்கதையில கொண்டு வந்து ஜெபம் அந்த இடத்துல சொல்றது கூடாது. அதனடியால அதான் சொல்றது முதலாவது வந்து ஒரு கிறிஸ்துவனாக எங்களை பார்த்து அடுத்தவன் ஒரு உண்மையான ஒரு அன்பை காணணும். கிறிஸ்தவன் சொன்னால் அதுக்குரிய அன்பை காணவணும். ஐயோ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் புது சிருஷ்டியாக நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த மனுஷனோட ஒரு அன்பை காணவணும். இது அப்படி இல்லை ஒரு எல்லாரும் சொல்லல ஒரு சில பேர் அவங்க அப்படியான முறையில் நடந்து கொள்றவழியால மனக்கசப்புகள் ஏற்பட்டு அதாவது வந்து சில நேரங்கள்ல சரி போகாமல் இருக்கு நல்ல சபையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இதுவும் வேறு. ஆனாலும் இருந்தாலும் நாங்கள் வந்து
ஆண்டவரை ஒருபோதும் கைவிடாமல் இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். உள்ளாத ஒரு உலகத்தில் இருந்து வாழ்வோம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஓகே, அப்போ நான் அந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.